Swayam Prabha. Digital India. Educated India. அந்த சான்றுகளில் புராணங்கள் வரை நம்ம பார்த்தோம். புராணங்கள் என்ன விதமான செய்திகளை சொல்லுது, அது இந்த கட்டடக்கலை தொடர்புடையதான்னு பார்த்தோம். அதுக்கான முடிவு நீங்கள் எடுத்திருப்பீங்க விளக்கங்கள். அடுத்தது ஆகமம். இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை ஆகமம். எந்த கோயில் பார்த்தாலும் ஆகமப்படி கட்டிட்டீங்களா, ஆகமப்படி பிரதிஷ்டை பண்ணீங்களா, ஆகமப்படி செய்தீங்களா? இந்த ஆகமம் என்பதனுடைய விளக்கம் எல்லாம் தெளிவாக தமிழில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு துறையே சார்ந்ததாகும். இதுக்குள்ளே ஒரு துறை. அதில் என்னன்னா, வடமொழியான இலக்கண பாடல்கள், மந்திரங்கள், அர்ச்சனைகள் போற்றி, பின் ஒரு சிற்பத்தினுடைய வர்ணனைகள், சிற்பமும் விமானமும் கோபுரமும் அவனுடைய வர்ணனைகள் இதில் இடம்பெற்றது. ஒரு சிற்பியோ ஒரு ஸ்தபதியானவனோ ஒரு விமானத்தையோ சிற்பத்தையோ அமைத்த பிறகு அதனுடைய உருவங்களை சொல்லி அதில் வழிபாடு செய்வது ஆகும். இறைவனை, இது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான வார்த்தைகள் தான், கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இறைவனை வழிபடும் முறையினை விளக்கும் நூல் ஆகமம். இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று விளக்குகின்ற நூல் ஆகும். ஆகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, வழி வழியாக வந்த நெறி. வழினா குரு அவருக்கு சீடருக்கு சொல்லி, சீடர் அவருடைய சீடருக்கு சொல்லி, இப்படி வழி வழியா வந்த ஒரு நெறி. அது என்ன நெறினா, இறைவனை பற்றி முழுமையா சொல்ற நெறி. அந்த இடத்துல அதை பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்கன்னாக்கா, ஆகமம் மட்டும் இல்லை, எந்த ஒரு செய்தி வழி வழியா வந்தாலும் அது ஆகமம் தான். ஏன்னா குரு உபதேசித்து, சீடர்கள் அவருடைய சீடர்கள் உபதேசித்து, அவருடைய இந்த மாதிரி ஒவ்வொரு சீடரும் அவர் உபதேசம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அது ஆகணும். இது கர்ணபட்சம்னு சொல்லுவாங்க, காது வழியா கேட்டுக்கிட்டே வளர்ந்தது. இதை இறைவனை பற்றி முழுமையாக சொல்றது ஆகணும் சொல்றாங்க. ஆன்மாக்கள் உலக வாழ்க்கையை ஒரு நெறியில் நின்று, அந்த நெறி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம், துய்த்து அதிலே மூழ்கி இருக்குது, துய்க்கதான் அதிலே உணர்ந்து மூழ்கி இருக்கு, துய்த்து உலக பந்த பாசங்களில் விடுதலை பெற்று, முக்கியமான விஷயமே இந்த ஆன்மீகத்துக்கு பாசம். பாசம்னா உலகம், இந்த பற்றுக்கள் இதுலேருந்து விலகிறது தான். இதில் விலகி இறைவனுடைய திருவடியை சேர்தல் தான் விடுதலை பெற்று வீடு பேராகிய பேரின்ப நிலையை அடைய செய்வது. இதுக்கு தான் ஆகமம். இதுல என்ன வந்திருக்குன்னா, நம்ம துறையை பற்றி, இந்த கலையை பற்றி அதில் என்ன வந்திருக்குன்னா, செய்துள்ள இந்த துறைகளை வர்ணனை செய்துள்ளார்கள். கடவுள் உருவத்தை அர்ச்சனைக்கிறார்கள், விமானத்தை அர்ச்சிக்கிறார்கள், கும்பாவளி செய்யும் போதோ சம்பரோட்சம் செய்யும் போது இந்த அங்கங்களுடைய விமானத்தை நான் இப்போது ஆராதிக்கிறேன் அப்படின்னு. இந்த ஆகமன் ஒரு வார்த்தையில முடிஞ்சு போகல. சைவத்துக்கு தனியா, வைணவத்துக்கு தனியா, சைவத்திலேயே சித்தாந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு, தமிழ் முறை வழிபாடு, அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுல சைவத்துக்கு 27 ஆகம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதனுடைய 27க்கு உள்ள போக தேவையில்லை. அந்த 27 ஆகமங்கள்ன்றது ஒவ்வொரு வழிபாட்டு முறை. ஒவ்வொரு திருக்கோயிலும் அதனுடைய வரலாற்றுக்கு புராணத்துக்கு ஏற்றவாறு அந்த வழிபாட்டு முறையை அவங்க இல்லை வழிவந்த வகையாக கொண்டுக்கிறாங்க. சரி, இதில் எங்கேயாவது சிற்பத்தை பற்றி கட்டடத்தை பற்றி சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம். சைவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகமம்னு ஒரு பொருள் இருக்குனாக்கா அதை உணர்றதுக்கு 3 காரணம் வேணும்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் இருக்குன்னா 3 காரணம். எப்படி உணர முடியும்னு சொன்னால், நேருக்கு நேராக பார்க்குறது, பிரத்யட்சம். நேருக்கு நேராக பார்க்குறது, இந்த பொருள் இருக்குன்னா நேருக்கு நேராக தெரியுது, அந்த மாதிரி பார்க்குறது.
தெரியாத ஒரு பொருளை தெரிந்த ஒன்றின் மூலமாக தெரிந்து கொள்வது. ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாது, ஆனால் சொல்கிற புராணங்கள், கதைகள், ஆகமங்களை வச்சு தெரிஞ்சுக்கிறது. அது 3வது ஆகம நூல் கொண்டு, எழுதப்பட்ட நூல் கொண்டு தெரிஞ்சுக்கிறது. இதுதான் சைவ ஆகமும் அடிப்படை கோட்பாடு. ஒரு பொருளை ஒன்றுனா நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிறது இறைவனை, இன்னொருத்தவங்க சொல்லி கேட்குறது, 3வது நூல்களை படித்து தெரிஞ்சுக்கிறது. எல்லா பொருளும் தோன்றுவதற்கு காரணமான பொருள் கடவுள். அதனால ஒரு பேர் கடவுள்னு வச்சுட்டாங்க. பிரம்மம் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது அப்படின்னு சொல்கிறது சைவாகமம். இந்த சொரூபம்னு ஒன்று வச்சுருக்காங்க. சொரூபம் சொன்னால் வழிபாட்டு சிலை, உருவம். அது எப்படின்னா கடந்த நிலை, அதுக்கு எந்த விதமான நிலையும் கிடையாது, எல்லாத்தையும் துறந்தது. அதுக்கு பெயர் குறி இதெல்லாம் எதுவும் கிடையாது. அது பரமசிவம். அது பரமசிவம், கடந்த நிலையில் இருக்குது. அந்த நிலையை சொரூப நிலையில் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, உயிர்களின் துன்பத்தை போக்குவதற்காக தானாகவே பல படிமங்களில் இறங்கி பல நிலையில் உள்ள கடவுளை சார்ந்து நின்று அவர்கள் மூலமாக ஆணை செலுத்தி 5 தொழில் செய்தல். 5 தொழில் தெரியும், அந்த 5 தொழிலையும் செய்கிறார். இது சைவ ஆகமத்தினுடைய விளக்கம். ஆகமன்றது அதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சொரூபத்துக்கு அடுத்தது இந்த உலகம் காரண காரியங்களோடு இயந்தது. எல்லா உலகத்தினுடைய செயல்கள் எல்லாமே ஒவ்வொரு காரியத்தோடு இயந்து நடக்குது, தனியான செயல்படலை. இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவர் தான் கடவுள். ஆனால் இதெல்லாம் கடவுளால் நடக்கிறது மாதிரி காட்டுறார். உலகத்தில் நடக்கிற எந்த காரியமும் ஒன்றோட ஒன்று இயந்தது, தனியாக எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த காரியங்கள்லாம் அப்பால் பட்டவர் கடவுள், உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவர் தான் அப்படின்ற மனநிலையில் உருவாக்கி வருது. அதானே நம்ம சொல்கிறோம். இதுதான் சைவ ஆகமத்தினுடைய கோட்பாடு. அவர் இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ஆண்பால் உருவம், பெண்பால் உருவம் எடுத்து இந்த உலக உயிர் இன்பங்கள் துய்த்து பேருநிலையை அடைய வேண்டுன்றதுக்காக இந்த பெண்பால் உயிரினமை எடுத்து அதனோட ஒன்று சேர்ந்து இந்த உலக இன்ப துன்பங்களை அனுபவிக்க சொல்கிறார். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் உருவம், ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தது அப்படின்ட்டு. இது வடமொழியில் ஆகமத்துக்காக சொல்லப்பட்ட கொள்கை விளக்கம். ஆகம்னாலே கொள்கை விளக்கம்னு வச்சுக்கலாம், கொள்கை விளக்கம். இன்னொரு விஷயம் இதில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்தம்னு ஒன்று வருது. சைவத்திலே சித்தாந்தம்னு ஒரு ஆகமம் இருக்குது. சித்தத்திற்கு அந்தம் புலப்பட்டால் சித்தாந்தம். முடிவு என்னான்னு புத்திக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சித்தாந்தம். தமிழ் துறையில் இயங்கக்கூடிய மடாதிபதிகள் அவர்களோட வழிபாட்டு முறை சித்தாந்தம். திருவாடுதுறை ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், தருமபுர ஆதீனம், இந்த மடாதிபதிகள் பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் சித்தாந்தம். இவங்களுக்கு 3 விஷயந்தான் இவங்களும் சொல்கிறாங்க. பதி, பசு, பாசம், இதுதான் கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட அதே தான். பிரிதொன்றின் உதவியின்றி தானாகவே உணர்வது பதி, கடவுள் தானாக உணர்ந்து பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அறிவுமயமான பொருள். அறிவித்தால் அறிந்து கொள்வோம், சொல்லிக் கொடுத்தா தெரிஞ்சுக்கும், சொல்லிக் கொடுக்கலாம் தெரியாது. அது இந்த உயிர் சம்மந்தப்பட்ட பொருள். சொன்னாலும் புரியாது இந்த உலக பண்ணுற பாசம். இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம விடுபட முடியாது. இந்த பந்த பாசங்களை விடுபட்டவங்க தான் துறவிகள், ஞானிகள் அவங்க. ஆனால் இந்த 3ம் சேர்ந்த விஷயந்தான் சித்தாந்தம் சொல்கிறது. ஆகமத்திலேயே வடமொழியில் வரக்கூடிய ஆகமும் தமிழிலும் ஆகம் வகுத்து வச்சுருக்காங்க சித்தாந்தம். இது நடைமுறையில் சாதாரணமாக சொல்லுவாங்க, சித்தாந்தம் வேதாந்தம் பேசி கொண்டு இருக்காதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. வேதத்தின் அந்தம் தெரிந்தால் வேதாந்தம், சித்தத்துக்கு அந்தம் தெரிந்தால் சித்தாந்தம். முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதுதான் இதுதான் ஆகம கொள்கை. சைவத்துக்கு தமிழ் வழிமுறைகள், அது ஆகமம். சைவத்துக்கு அது சொன்னாங்க. சரி, இவங்க எப்படி பண்ணால் வைஷ்ணவத்துக்கு போகலான்னு பார்த்தாக்கா அங்கே 2 பெரிய சாம்ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று வைகானசம், ஒன்று பாஞ்சராத்தம். எல்லாவற்றிலுமே ஆண்டவனை போற்றுதலும்
வழிபடுதல் தான் நடந்துகிட்ருக்கு. இவ்வாறு கொள்க அப்படின்னு தான் சொல்கிறான முடிவு, இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. இங்கே இந்த வைணவத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பாஞ்சராத்திரம், இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இன்றளவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வைணவ சம்பிரதாயத்தில் இன்றைய வெறும் போராட்டமாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த பாஞ்சராத்திரம் வைகானசம். இது 2 மகாபெரும் பிரிவுகள். பாஞ்சராத்திரம் என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 இரவுகளில் ஸ்ரீமன் நாராயணனே இறங்கி வந்து அந்த வழிபாட்டு முறையினை பிரம்மன் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. 5 இரவுகள் பாஞ்சராத்திரம், 5 இரவுகளில் நாராயணனே இறங்கி வந்து இந்த வழிபாட்டு முறையினை பிரம்மாகிட்ட சொல்லி வெளிப்படுத்துகிறார். இது ஒரு சாரருடைய கருத்து. பஞ்சம் என்றால் 5, ராத்திரம் என்றால் ஞானம். 5 விதமான ஞானங்களை கூறுவது பாஞ்சராத்திரம். 5 விதமான ஞானங்களை கூறுவது என்று. அதே மாதிரி 5 சமயங்கள், சாங்கியம், யோகம், பௌத்திரம், ஜெயினம், பாசுபதம். பாசுபதம் இன்றைக்கி நேபாளத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னமும் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழிபாட்டு முறையை. ஜெயினம்னு இருக்குது. இந்த ஆகமத்தின் மூலம் ஒளி எழுந்து 2 விடுகிறதுன்றாங்க. இந்த ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன இந்த 5 இரவுகள் சொன்ன இந்த ஆகம முறையை சொல்லும்போது மற்ற 5னுடைய சக்தியும் ஒளி எழுந்து விடுறதுனால இது பாஞ்சரார்த்தம் அப்படின்னு அப்படி ஒரு சாரர் சொல்கிறாங்க. இது பாஞ்சராத்திரத்துக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இதில் எல்லா வகையிலுமே அடுத்தது வைகானசம். விகனச மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மூலயமாக வந்து வைணவ வழிபாட்டு முறையை வைகானசம் சொல்கிறாங்க. அவர் வந்து வைஷ்ணவத்தில் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் விஷ்ணுவோட மானசர புத்திரன்னு சொல்கிறாங்க. மானசீக புத்திரர் இவர் அப்படின்ட்டு. இவருக்கு 5 சீடர்கள் சொல்கிறாங்க. மரிசி, அத்ரி, பிருகு, காசியபர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர். இதில் காசியபர் சிற்பசாஸ்திரம்னு ஒன்று வரும். அதில் அது இவர் எழுதுனதாக தான் சொல்கிறாங்க, காசியப்ப முனிவர். இந்த விளக்கங்களை எனக்கு கொடுத்தவர் கணபதி ஸ்தபதி அவர்கள். இந்த காந்தி மண்டபம் சொன்னான் இல்லையா, காந்தி மண்டபம், திருவள்ளூர் வள்ளுவர் கோட்டம் நுங்கம்பாக்கம், பூம்புகார் கலைக்கூடம், 133 அடி உயரம் திருவள்ளுவர் சிலை அமைத்தவர். இந்த வாய்ப்புகள் அவருக்கு கொடுத்ததுனால அவர் தெளிவாக எல்லா செய்திகளும் இதில் விளக்கி விட்டுருக்கார். ஸோ ஆகமத்திலையும் வந்து இறைவனை வழிபடுங்கள், இவ்வாறு உள்ள இறைவனை உன்னை நான் வழிபடுகிறேன், உன்னை போற்றுகிறேன், உன்னை இவ்வாறு நேசிக்கிறேன், இவ்வாறு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய இந்த நெறியில் நின்று வாழன்னு சொல்லியிருக்காங்களே, இதில் இந்த அளவுகள் கொண்டு பரிமாணம் கொண்டு செயல்படுத்தணுன்ற விஷயத்தில் அவங்க சொல்லப்படலை. அப்படி அது சொல்லப்பட்டிருந்தால் அதற்கான விளக்கம் என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ஆகமம்ன்றதுடைய விளக்கம் என்னன்னு அருஞ்சொல் இங்கே கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளுடைய ஆகமம். இப்போ இதில் இந்த உருவங்களில் சுட்டி காட்டுறதுனால இதுவும் நம்ம சிற்ப நூலாக இருக்குமோன்னு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா இவ்வாறாக உள்ள மகாவிஷ்ணுவே, மகா கணபதியே போற்றின்னு எல்லாமே இந்த ஆகமத்தில் வருது. அர்ச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இவ்வாறு உள்ள அந்த பகவானை நான் நேசிக்கிறேன், வேண்டுகிறேன், போற்றுகிறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த கடவுளுடைய உருவம் அதில் வருவதால் ஆகமப்படி அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்க வேண்டியது. அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு உருவத்தை அமைக்கிறதுக்கு அந்த ஆகமத்தை எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக அமைக்கிறதுக்கு பொது சுத்தம் இல்லை. இது ஆகம கொள்கைகள் கண்டோம். அடுத்தது வர்றது சிற்பசாஸ்திரம். சிற்பசாஸ்திரங்களில் வந்து இந்த 350 வருஷ விஷயத்தை இதில் தான் பேச வேண்டியிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுந்துன்னு சொன்னாலே, விஜயநகர பேரரசனுக்கும் இன்று நாம் கற்றுக்கொள்வதற்கும் 350 ஆண்டுகள் ஏறத்தாழ ஒரு இடைவெளின்னு சொல்கிறது. முற்காலத்தில் பார்த்திங்கன்னா கலைக்கும் கைவினைஞனுக்கும் வேறுபாடு கிடையாது. எந்த கலையை எந்த கைவினைஞனும் அவர் தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. யார் கலையை உருவாக்குறாரோ அவர் தான் அதை செய்வார் அப்படின்றது. இன்றைக்கி உருவாக்குவர் வேறு, செயல்படுத்துவர் வேறு, எக்ஸிக்யூஷன் பண்ணுறவங்க வேறு, பிளான் போடுறவர் ஒருத்தர், கட்டடம் கட்டுறவர் ஒருத்தர். ஆனால் அப்போது அப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் எந்த கலைஞன் உருவாக்குகிறாரோ அந்த கலைஞன் தான் அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ அதில் வேறுபாடு வராதில்ல, ஒரே மாதிரியாக இருக்கும் இல்லையா. அந்த கலைஞனுக்கு பேர் தான் சிற்பின்னு அப்போ அழைச்சிருக்காங்க. வடமொழியில் ஸ்தபதி,
கூப்பிட்ருக்காங்க. இந்த ஸ்தபதிக்கு தமிழில் சுத்தமான பேர் நூலறி புலவர். நூல்னா புத்தகங்கள், நமக்கு புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில், அது இங்கிலீஷில் புத்தகங்கள், நூல். இந்த நூல்களை நன்கு கற்று தேர்ந்தவர், நூல்களை அறிந்தவர், அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த நூல்கள்னு ஏன் பேர் வந்தது? புத்தகம் தானே, அது ஏன் நூலுன்னு பேர் வந்தது? அவருக்கு ஏன் நூலறி புலவர்னா, இந்த புத்தகங்கள் அறிந்ததனால் மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வாக இருக்கக்கூடிய பூமியை, மண்பரப்பை நூல் பிடித்து சமம் செய்வோம். அதை சமப்படுத்துவது நூல். ஒரு இழுத்து நூல் பிடிச்சி பார்க்கும்போது தான் மட்டமாக இருக்கா தரையெல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வான புத்தியை சம செய்வது இந்த புத்தகங்கள். அதனால தான் அதுக்கு நூலுன்னு பேர் வந்தது. ஏற்றத்தாழ்வான அந்த புத்தியை, மனநிலையை ஒரு நிலையாக்கி மட்டமாக்குறது பேர்னாலாம் அதுக்கு நூல் கொண்டு மண்ணை சமப்படுத்துவது போல மனதை புத்தகம் கொண்டு சமப்படுத்துறதுனால அதற்கு நூல்கள் என்று பெயர் வந்தது. அந்த விதமான நூல்களை, சாத்திரங்களை கற்று தேர்ந்தவர் நூல் அறிப்புலவர். நூலறி புலவர் தான் ஸ்தபதின்னு என்ற வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த கலைத்துறை மட்டும் அவர் சார்ந்து இருந்தல்ல, ஜோதிடம். நீங்கள் இன்றைக்கி வீடு கட்டணும்னு சொன்னால் சாதாரணமாக முதல்ல யார்கிட்ட போகிறீங்கன்னா ஜோசிக்கார்ட்ட தான் போகிறீங்க. எனக்கு இந்த வீடு கட்டுற அம்சம் வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்கன்னு. உண்டுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இல்லை நான் வீடு வாங்க போகிறேன்னா எனக்கு வீடு வாங்குறதுக்கு அந்த அம்சம் வந்துச்சான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ வீடு கட்டுறதுக்கோ இந்த கோயிலாக கூட எடுத்துக்கலாம். ஒரு கட்டடை கோவில் கட்டணுன்னா அந்த கோவில் கட்டுறதுக்கான திசை உங்களுக்கு வந்துடுச்சான்னு முதல்ல பார்க்கணும். அப்போ ஜோதிடம் அறிந்திருந்தால்தான் இவர் இந்த கர்த்தாவாகிய எஜமான் இந்த காலகட்டத்தில் இந்த கட்டிடத்தை கட்டலாம் அல்லது இந்த கோவிலை கட்டலாம்னு முடிவு பண்ண முடியும். அதற்கு ஒவ்வாத காலகிரகங்கள் உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தால் அதை முழுமையடை செய்ய முடியாது, அல்லது முழுமையடைந்தாலும் எதிர் விளைவுகளை விளைவிக்கும், நெகட்டிவ் தாட்ஸ். அப்போ உங்களுடைய ஜோதிடமானது முக்கியத்துவம் வைக்கிற அந்த இடத்துல இதை அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஜோதிடத்தில் 4 விதங்கள் சொல்லுவாங்க. கொஞ்சம் இது அவுட் ஆஃப் சிலபஸாக இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சதும் பார்க்கணும். 4 வகையான ஜோதிடங்கள். ஒரே ஜாதகத்தை நீங்கள் 4 விதமான ஜோதிடத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா 4 விதமான பலன்கள் சொல்லுவாங்க. அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க நிறையா. அதாவது ஜோதிடத்தில் நம்பிக்கை இருந்தால் 4 விதமான பலன்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் 4 பேரும் சொல்கிற ஒரே விதமான பலன்கள் 2 அல்லது 3 தான் இருக்கும். 6 அல்லது 5 2 பேர் சொல்லுவாங்க. மிச்சம் 2 பேரும் சம்மந்தமே இல்லாமல் 5 விஷயத்த சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம் சரி, 5 விஷயங்கள் பாதி சரி, மற்ற 5 விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இன்றைக்கு ஒரு ஜோசியத்தை எடுத்து ஒரு ஜாதகத்தை நீங்கள் கணிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை கொண்டு தான் கணிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தை வச்சு எனக்கு நாள் எப்படின்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கி அது வேறு. பிறந்ததுலேருந்து உங்களுடைய திசாபுக்தியை கண்டு தான் கொண்டு வரணும். இவ்வளவு செய்திகளும் அதில் கணித்து இந்த திசையில் நீ இந்த ஆலயம் அமைக்கலாம், இந்த திசை நடக்கும்போது உங்களுக்கு இந்த கடவுள் பணி செய்வதற்கான வாய்ப்பு அப்படின்ற கணக்கீட்டை செய்து பின் அப்புறம் தான் தொடங்கணும். அது வீடாக இருந்தால் இந்த கிரகத்துக்கான அதிபதி உங்களுக்கு திசையில் நல்லா இருந்தால் அதை செய்யணும். கோயிலாக இருந்தால் என்ன திசை நடக்கும்போது இந்த கோயிலில் செய்யணும். இது ஜோதிடத்தோட விதி. இது கண்டிப்பாக அவர் தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்மளும் தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். வானசாஸ்திரம், இந்த பிராணாயாமம் செய்வோம். இந்த மூக்கில் ஒரு பக்கம் ஃப்ரீயாக இருக்கும் காற்று, இந்த பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சாதாரணமாக மனிதருக்கு. இது அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துடும். இது ஆப்போசிட்டாக வந்துடும், இது இந்த பக்கம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சமன் இல்லாத நிலையில் நீங்கள் மந்திரங்கள் சொல்லக்கூடாது.
சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லக்கூடாது, பிராணாயாமம் பண்ணக்கூடாது, மூச்சு பயிற்சி பண்ணக்கூடாது, மூச்சு தொடர்பான அந்த இழுத்து விடுறது இதெல்லாம் அதில் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மந்திரம் சொல்லும்போது பூர்போசம் சொல்லிவிட்டு ஒரு 3 தடவை எடுத்து மாற்றி மாற்றி விடணும். நாடி சுத்தி, பிராண சுத்தி. ஒரே மூச்சு இந்த மூச்சு ஈர்த்து இதில் விட்டுட்டு திரும்பி இதில் ஈர்த்து இதில் விடும்போது என்னன்னா ரெண்டும் சமமான ஒரு காற்று வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இந்த வேகம் குறைவாக இருக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நிலவோட சுற்றுன்னு சொல்லிட்டு வானசாஸ்திரம் சொல்லுது. நிலவினுடைய தார்க்கம் நம்ம பூமியில் இருக்கிறத வச்சு தான் இந்த ஒரு, ஆனால் இது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும், ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலதுலேருந்து இடதும் இடதுலேருந்து வலதுக்கும் வரும். இந்த மூச்சு பயிற்சியை நேர் பண்ணி பின் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, பிராணாயாமமோ மந்திரங்களோ ஈவந்தோ விஷ்ணு சகஸ்ரநாமம் முதற்கொண்டு சொல்கிறவங்களா இருந்தாலும் அதை செய்து தான் சொல்லணும். ஏன்னா அந்த ப்ரொனவுன்சியேஷன் தடை இல்லாமல் மூச்சு வழியாக வெளியில் வரணும். அப்போ வானசாஸ்திரமும் அதில் தெரிஞ்சிருக்கணும். எந்த நாட்களில் எந்தெந்த நிலவு எந்த பாதையில் போகுது அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். வானசாஸ்திரம் இது ஒரு எடுக்கோள் தான். அந்தந்த பகுதி வரும்போது அதை நம்ம சரியாக பார்க்கலாம், அதை பார்த்துக்கலாம். கணிதம் சொல்லுங்க. வானசாஸ்திரம் அஸ்ட்ரானமி, ஜோதிடம் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி. அடுத்தது கணிதம். கணிதத்தில் ரொம்ப இன்டீரியராக போக வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. கால், அரை, முக்கால் இதுதான் தெரிஞ்சால் தான் கணிதம். இது தெரிஞ்சிட்டாலே கணிதம் முடிஞ்சிடுது, அவ்வளோதான். இன்றைக்கு யாருமே கால், அரை, முக்காலுடைய செய்திகள் தெரியறது கிடையாது, புரிஞ்சுக்கிறதில்ல. அந்த 70களில் கல்வி ஸ்கூலில் படிக்கும்போது கண்டிப்பாக கால், அரை வாய்ப்பாடுகள் தெரிஞ்சிருக்கணும். கால் இன்ட்டு கால், கால் அரை, கால் இன்ட்டு முக்கால், முக்கால் இன்ட்டு முக்கால்ன்ட்டு. நீங்கள் அதை படிச்சுட்டா எவ்வளோ பெரிய நம்பரையும் நீங்கள் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சிம்பிளாக சின்னதாக எடுத்து பெருக்கப்பட்ட ஆன்சர் சொல்லிடலாம். ஆனால் அதை யாருமே நம்ம கற்றுக்கல. வீசம், காலரிக்கால், கால், அரைக்கால் அப்படி போயிட்டே இருக்குமா. அரைக்கால், காலரிக்கா, அரைக்கால், முக்கால் ரிக்கா, முக்கால் ரிக்கா 1. இப்போ 1 8 பங்காக பிரித்து வச்சுட்டாங்க. அப்போ நம்ம அந்த முழு அளவில் 8ல் 1 பங்கு கால்குலேஷன் எடுத்தாலே அந்த முழு அளவை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சி போட்டுற முடியும். அந்த கணிதங்கள் இப்போது நடைமுறையில் இல்லாததுனால அனைத்துக்கும் நம்ம கால்குலேட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அதான் நூலுன்றது ஒரு 8ல் 1. இப்போ இன்ச்சஸில் நம்ம 8 எடுத்துருக்கோம். 8 நூல் 1 இன்ச்சுன்னு ஆங்கில அளவில் எடுக்கிறோம் பொது அளவாக. அதில் ஒரு நூல் நூல் அளவுன்னு சொல்கிறது. அதே வீசம்னு சொன்னாக்கா அதில் பாதி, அந்த நூலில் பாதி வீசம்னு சொல்கிறது. 16/1/16 இது ஆங்கில அளவில் எடுக்கிறது. இந்த கணிதத்தை முழுவதுமாக தெரிஞ்சிருக்கணும். இதில் நாழிகைன்னு ஒன்று வருது. அந்த நாழிகையை கணக்கிறதும் ஒரு மிக முக்கியமான விஷயம். நட்சத்திரங்கள் நாழிகைக்கு மாறுபடும், திதிகள் நாழிகைக்கு மாறுபடும். அந்த கணக்கு தெரிந்தால்தான் இந்த ஜோதிடத்திலும் அந்த நாழிகை கணக்கை சரியாக பண்ண முடியும். கணிதம் தெளிவாக தெரிந்தால்தான் இந்த ஜோதிடத்திலும் அந்த 4 நாழிகைக்கு சரியாக கணக்கு பண்ண முடியும், வானசாஸ்திரத்தையும் சரியாக பண்ண முடியும். இதோடு சேர்ந்து கட்டடக்கலை அதில் கை தேர்ந்து இருக்கணும். இது எப்படி அமைக்கணும், இது எந்த விதமான ஆயாதி பொருத்தம் வேணும், இந்த ஆயாதி கொள்வதனால் இவருக்கு என்ன விதமான நன்மைகள் பலாபலன்கள் இதெல்லாத்தையுமே அவர் கணக்கீடு கணிக்கணும். இதை கணிச்சு முடிக்கிறதுக்கு அவருக்கு அதிகபட்சமாக எவ்வளோ காலம் எடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரு பட்சம்னா 15 நாட்கள். கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சொல்லுவாங்க. கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம், வளர்பிறை தேய்பிறை. நிலவு வளர்ந்து வர நாட்கள் வளர்பிறை, தேய்ந்து போகிற நாட்கள் தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பட்சம். ஏன்னா பேப்பரில் கணக்கு போட்டுட்டு இந்த அளவுகள் சரி நாம் அமைத்து கொள்ளலாம்னு சொல்கிறது ரெடி ரெக்னர் ஆன்சர் கொடுத்துடலாம். அவர் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த நாள், இந்த நிலவோட சுற்று, இந்த நிலவோட ஒளி எதில் இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா பூமிக்கு நன்மை தரக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களில் ஒன்று கோளில் ஒன்று நிலவு. அதனால தான் இந்த பாட ஆரம்பத்தை சொன்ன நிலவின் கண் ஒரு அறிய சொல்லியிருக்காங்க. இந்த பூமிக்கு நல்லது செய்யக்கூடிய அத்தனையுமே நிலவனுடைய ஒளியிலேருந்து தான் அப்படின்ட்டு.
கோள்களில் இது தாய் கிரகம்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தில் தாய் கிரகம்னு சொல்லுவாங்க நிலாவை. அது அந்த பகுதிகள் வரும்போது அதை பார்க்கலாம். இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இப்படி தான் நீங்கள் கட்டுமானம் அமைக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணித சாஸ்திரம், இன்னும் சொல்லப்போனால் இந்த தாவரங்களை பற்றிய அதனுடைய குணங்கள், வஸ்துக்களுடைய குணங்கள், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே இந்த சாஸ்திரம்லாம் வந்து கடவுளால் ரிஷிகளுக்கு உபதேசப்பட்டதுன்னு பண்ண சொல்கிறாங்க. இந்த காசியபர், பிருகு, அத்ரி இந்த மாதிரியான ரிஷிகளுக்கு வந்து உபதேசம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கடவுளால் உபதேசிக்கப்பட்டு ரிஷிகளால் மானுடர்களுக்கு, மனுஷர்களுக்கு கூறியதாக சொல்லப்படுது. கடவுள் ரிஷிகளுக்கு சொல்லப்பட்டு இந்த மாதிரியான கட்டிடங்கள் அமைக்கிறதுக்கு இதெல்லாம் விதி, இந்தந்த சாஸ்திரங்கள் பின்பற்றி நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு இந்த விதிகள் சொல்லப்பட்டாலும், இந்த விதி ரிஷிகள் மானுடர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு சொல்லி இந்த மாதிரி அமைத்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லிதான் சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு ஆதாரம் இல்லை. எந்த கடவுள் எந்த ரிஷிகிட்ட சொன்னார், எந்த ரிஷி எந்த மானுடர்கிட்ட சொன்னார், எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இருந்தாலும் கிடைத்த ஓலை சுவடிகள், பின்பற்றி கட்டப்பட்ட கட்டிடங்கள், திருக்கோயில்கள், அரண்மனைகள் இதெல்லாம் சான்றா நிற்கிது. நமக்கு எல்லாம் சான்றா நிற்கிது. ஸோ அதை பயன்படுத்தினா அதெல்லாம் கட்டியிருக்காங்க தான் இருக்குது. அப்படி கிடைத்த அந்த ஓலைகள், அந்த சூத்திரங்கள், அந்த மந்திரங்கள் எதுவோ ஒரு சாரிடமே போயிட்டு பிளாக் ஆகிடுச்சு. ஒரு சாரர், ஒரு பர்டிகுலர் மேன், இல்லை ஒரு பர்டிகுலர் ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள், இல்லை ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள், அந்த மாதிரி ஒருத்தர்கிட்டே போயிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தங்கிடுச்சு. எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அது வரல. அது பல காலங்களில் பல மாற்றங்கள் அடைஞ்சு தான் இப்போ நமக்கு என்னவாக கிடச்சிதுனாக்கா கிடைக்கப்பட்ட சிற்பசாஸ்திர நூல்களாக நமக்கு இருக்குது. இப்போ கடவுள் சொன்னது தான் மயமதத்தில் இருக்குது, மானசாரத்தில் இருக்குதுன்னு நம்மளால் அறுதி சொல்ல முடியாது. கடவுள் அந்த ரிஷிக்கு சொன்னது தான் அதில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரிஷி சீடர்களுக்கு சொன்னது, மாணவர்களுக்கு சொன்னது தான் அதில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மயமதம் ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டது, மானசாரம் ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டது, சில்பரத்தனம் ரிஷிகளால் உபதேசிக்கப்பட்டது நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது குறிப்பிட்ட காலம் ஒரு சாரரிடமே போய் சென்று அவங்ககிட்டயே நின்று போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் அடைந்து இது தன் வழியாக வெளியே வந்திருக்கிறது. இதுதான் இன்றைய கிடைக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்களுடைய அடிப்படை. ஆனாலுமே இதுக்கு முக்கிய காரணம், தெளிவாக சொல்ல முடியாத காரணம், பட்டயமிடாதது, சான்று யாருமே எழுதி வைக்கலை, அதற்கான சான்றுகளை உருவாக்கலை. இதை ஒரு கோப்பிடல், ஃபைலிங் பண்ணக்கூடிய கோப்பிடல் அந்த மாதிரி எந்த விதமான செயலும் செய்யாதனால இதுதான் என்னுடைய நிலைமை அன்றைக்கி இருக்குது. இந்த அதுக்கு மேலே இன்னொன்று பாரம்பரிய சீர்கேடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த சிற்ப சாஸ்திரங்கள்லாம் இருந்தாலுமே இந்த மாதிரி மாறி போனதுக்கு காரணம் பாரம்பரிய சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு. பாரம்பரியன்றது போயிட்டு யார் எது வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்ததுனால இது இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நம்மளுடைய கிடைக்கப்பட்ட சிற்ப சாஸ்திரங்கள்லாம் ஒன்று. இந்த தற்சமயம் கிடைக்கக்கூடிய சிற்ப சாஸ்திர நூலில் பார்த்திங்கன்னா பிரதானமானது மயமதம். இது ஒரு கட்டடக்கலை நூல் மற்றும் சிற்பக்கலையும் அதில் சொல்லப்படுது. இன்னொன்று மானசாரம், மூணாவது மனுசாரம். இந்த நூல்களில் பார்த்திங்கன்னா மானசாரத்தில் 32 வகையான நூல்கள் மேற்கோள் காணப்பட்டிருக்கு. 32 நூல்கள் வந்து அதில் மேற்பார்வையிட்டு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்தந்த நூலில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த நூலில் அந்த மாதிரி 32 நூல்கள் சொல்லியிருக்காங்க. மனுசாரம் பார்த்திங்கன்னா 28 நூல் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க, 100 பார்வை நூலில்.
அதில் அந்த 32 இல்லாமல் 18 நூல்கள் வந்து எக்ஸ்ட்ரா இதில் புதுசாக காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 50 வகையான நூல்களை மேற்கோள் காமிச்சு இந்த 2 விதமான நூல்களும் நம்ம கையில் போயிருக்கு. மானசாரம், அனுசாரம். இது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய நூல். இதை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு வந்து சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் நமக்கு இது கிடைக்குது. அதுலேயும் சில இடங்களில் ஒரு ப்ளஸ் குறி போட்டிருப்பாங்க, 4-5 ப்ளஸ் குறி போட்டுட்டு இதற்கான விளக்கம் புலப்படவில்லை அப்படின்றவாங்க, தெளிவு பெறவில்லை. இது எல்லாமே சரஸ்வதி மகால் நூலயம் அச்சுக்கு வந்த பிறகு வந்த நூல்கள். இதெல்லாம் இதர் வரையில் இந்த கட்டடக்கலைக்கு தனி என்று ஒரு நூலை யாரும் வழங்கப்படவில்லை, எழுதவும் இல்லை. மயமதம் என்று இருந்தது, மொழிபெயர்த்தார்கள். மனுசாரம் இருந்தது, மொழிபெயர்த்தார்கள். மானசாரம் இருந்தது, மொழிபெயர்த்தார்கள். பின் விஸ்வகர்மியம், ஐந்திர மதம், காஷ்யபம், பிராமியம், சகலாதிகாரம், சாரஸ்வதம், சில்பரத்னம் எல்லாமே மொழிபெயர்ப்பு தான். புது நூல்களாகவோ இதனை கொண்டு விளக்க நூல்களாகவோ, வழிநூல்னு சொல்லக்கூடிய விளக்க நூல்களாகவோ எதுவும் எழுதப்படவில்லை. அப்போ சமஸ்கிருதம் அறிந்தவர்கள் மட்டுமே படிக்கின்ற வகையில் இந்த நூல்கள் இருந்தது. அப்போ இது ஒரு சாரிடமே போய் சேர்ந்தது கன்ஃபார்ம் ஆகிடுது. சமஸ்கிருதம் தெரிந்தவங்க தான் அதை படிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரஸ்வதி மகால் நூல் நிலையம் வந்த பிறகு, இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்த பிறகுதான் மற்றவர்களும் இதை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது, படிக்க ஊற்றுவிக்கப்பட்டது. அது 50களில் 1950களில் இந்த புத்தகங்கள் பதிப்பேற்றப்பட்டது என்று நினைக்கிறேன். அதற்கு முன்பு 1948 ஒரு புத்தகம் இந்த கட்டடக்கலைக்கு, சிற்பக்கலைக்கு மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அது நம்மிடம் இன்னைக்கு கிடைக்கப்பெறாத நிலையிலே உள்ளது. அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூல். 1948 த வே ஆஃப் சில்பீஸ், அதுதான் முதல்ல இந்த சிற்பக்கலைக்குன்னு ஒரு பொறியாளரால் எழுதப்பட்ட நூல் 1948. அதன் முன் த வே ஆஃப் சில்பீஸ், வழிகள், இந்த நூல் தான் முதல்ல வந்திருக்கு. அதற்கு முன் நூல்கள் எழுதப்பட்டதா அல்லது எழுதி வராமல் போனதான்றது சரியான சான்றுகள் இந்த சிற்பத்துறைக்கு முடியல. இருப்பினும் மகாபலிபுரம் சிற்பக்கல்லூரி ஆரம்பித்த போது அவர்களுடைய முன்னோர்கள் வழங்கிய ஓலைச்சுவடிகள், நூல் அடிகள் இவற்றை கொண்டே தான் அங்கு தொடங்கப்பட்டது மகாபலிபுரத்தில். அதுவே இன்றைக்கு வழியாக பாடமாக வந்து கொண்டிருக்கிறது. இதே 1948 ஒரு எளிமையாக இந்த கட்டடக்கலை, சிற்பக்கலை, வீட்டு மனை போடக்கூடிய மனை ரகசியம், இது எல்லாத்தையும் சென்னையை சேர்ந்த சபதி ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த புத்தகங்கள் ஏன் ஒரு உச்சநிலை அடையவில்லை என்று தெரியல, அது என்ன காரணம்னு தெரியல. இருப்பினும் அன்றைய பக்தவச்சலம் அவர்கள், இலாக்கா மந்திரி, அதற்கு வாழ்த்துறை வழங்கி அந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார்கள். அந்த புத்தகமும் இன்றைக்கு பதிப்பில் இல்லை. ஏன்னா அவர் 3 தலைமுறைகள் கடந்து விட்டது. சென்னையில் சேர்ந்த ஒரு ஸ்தபதி டிபி கணேசமூர்த்தின்னு அந்த ஆசிரியர் அவர். அதாவது அதில் சாஸ்திரங்கள் பின்பற்றப்பட்டிருக்குதா இல்லையான்றது அப்போல் விஷயம். ஒரு நூலை படித்து இதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் அதாவது மொழியை கற்றுக்கிட்டு தான் இலக்கணத்தை கற்றுக்க முடியும். இலக்கணத்தோட மொழியை கற்றுக்கணும்னா முடியாது. பேச ஆரம்பித்த பிறகு தான் இது இலக்கணம் என்னன்னு தெரியும். பேசாமல் முன்னாடி இலக்கணம் கற்றுக்க முடியாது. அது மாதிரி இது மொழியை சொல்லித்தர நூல். இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள்லாம் இதில் இருக்குது. நீங்கள் படித்தீங்கன்னா இது ஒரு தெளிவாகலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு அதில் இன்டெப்த்து போனீங்கன்னா இது சரியாக சொல்லியிருக்காங்களா தப்பாக சொன்னால் இந்த மேல்நிலையாக்கம் செய்யப்பட்ட நூல்களை கொண்டு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம். அவர்களும் அவருடைய முன்னோர்கள் வழங்கிய ஓலைச்சுவடிகளை கொண்டே அந்த நூலை எழுதியிருக்கிறார்கள்.
இதுதான் முதலில் வந்த அச்சேற்றப்பட்ட புத்தகங்கள். அதன் பின் ஐயா கணபதி சபதி அவர்கள் சிற்ப செந்நூல் எனும் நூலை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் மூலமாக அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வாயிலாக அந்த நூலை வெளியிட்டார். இது சிற்பத்துக்கான நூலே என்று சொல்லப்படும். அதனால் சிற்ப செந்நூல் வச்சார். சிற்பத்துக்கான செம்மையான நூல் அப்படின்றத சிற்ப செந்நூல் அப்படின்றாங்க. இந்த சிற்ப செந்நூலை படித்தால் நான் முன்னாடி முற்பகுதியில் சொன்னக்கூடிய அந்த மனநிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிற்பத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும் அப்படின்ற விஷயமே அதில் உங்களுக்கு நல்லா தெரியும். இது 1996 மறுபதிப்பு பண்ணாங்க. இப்போ அது இருக்கா இல்லைன்றது தெரியல, பதிப்பில் இருக்கானான்னு தெரியல. பழைய மகாபலிபுரம் மாணவர்கள் அனைவருமே அதை பயன்படுத்தினாங்க. இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும், இதில் உள்ள செய்திகள் அனைத்தையுமே சுருக்கி எடுத்து ஒரு அமுதம் மாதிரி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது சிற்ப செந்நூல். கணபதி சபதி அவர்கள் இன்னும் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அது எளிமையான முறையில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முறையிலே எழுதியிருக்கார். அவருடைய பதிப்பகத்துக்கு போனால் அந்த நூல்கள்லாம் நம்ம வாங்கி ரெஃபர் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டுள்ள இந்த 5 புத்தகங்கள், இந்த மயமதம், ஆனசாரம், அனுசாரம், விஸ்வகர்மியம், ஐந்திர மதம் இருக்குங்களா, இந்த நூல்களில் ஒவ்வொரு வகையான முறையினை டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையான முறையில் ஒவ்வொரு கணக்கீடும் செய்வது பற்றி தனித்தனியாக விளக்கப்பட்டிருக்குது ஒவ்வொருத்தரும். ஆனால் ஃபார்முலா எல்லாம் ஒன்று தான். எடுத்தாண்ட முறைகள் வெவ்வேறு, ஆனால் ஆன்சர் ஒன்று. அந்த மாதிரி இந்த நூல்கள் வந்து நமக்கு அவையில் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 50 நூலில் இருக்கக்கூடிய நூல் 6 நூல் தான் சொன்னோம். இந்த 50 நூல்களுடைய பெயர்களுமே என்னென்ன நூல்கள் இருந்ததுன்றதுமே அந்த புத்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 50 நூல்கள் என்னென்ன அவர் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப தெளிவாக இருக்கார். நிதானமாக உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப புரியும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, நல்லா புரியும் உங்களுக்கு. அதுதான் முதல்ல வந்து இந்த 350 ஒரு 50 கழிச்சிக்கலாம். ஒரு 300 ஆண்டு காலம் கேப் வந்துச்சுன்னு சொல்லலாம். அவங்க அந்த புக்கை எழுதியிருக்காங்க அந்த நாளில். இருப்பினுமே அந்த விட்ட இடத்த எப்படி நம்ம வந்து நிறைவு பண்ணுறது? இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, இதில் என்ன ஃபார்முலா பயன்படுத்தியிருக்காங்க, என்ன கணக்கீடுகள் செஞ்சுருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அவங்க விட்ட இடத்த எப்படி நம்ம நிறைவு செய்கிறது? அதுதானே இன்றைய பெரிய கேள்வி. அன்றைய சூழ்நிலை எனக்கு இருக்கா? ஒரு மாபெரும் திருக்கோயிலை அமைப்பதற்கோ, ஒரு மாபெரும் மண்டபத்தை கட்டுவதற்கோ, அதுவும் ஸ்தபதியின் அல்லது சிற்பியினுடைய கற்பனை வளப்படி நீ செய்து கொடுக்கறதுக்கு அந்த கால சூழ்நிலையும் இன்று இல்லை. அப்புறம் எப்படி வளர்ச்சி பெறும்? ஸோ வளர்ச்சின்றது இல்லை. இருக்கிறத படித்து அறிந்து தெரிந்து கொண்டு அதை காப்பாற்ற போகிறோம். வளர்ச்சி என்பது இனி இந்த மனநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொருடைய மனநிலையும் இந்த வளர்ச்சி வேணும்னு நினச்சி அதை உருவாக்கினா தான் முடியும். இப்போ நம்மளுடைய எய்ம் என்னென்னா இதை பாதுகாக்கணும். இந்த விஷயங்களும் அழிந்து போகாமல் பாதுகாக்கணும். முடிந்த வரையில் இதில் சொல்லப்பட்டுள்ள செய்திகளை நம் சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். சொல்லப்பட்டுள்ள செய்திகளை சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாமே அப்படின்னு, அதற்கு வாய்ப்புகள் இருக்குது.